நியர் ப்ரோட்டோகால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. ஓகேவா, இவங்க ஆல்ரெடி நியர் அப்படிங்கிற டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணி ட்ரேட்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாட் அப்படிங்கிற ஒரு நியூ டோக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக இந்த ஹாட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஹாட் டோக்கன் நமக்கு மைனிங் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தர்றாங்க. ஓகேவா, ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகேவா, நியர் வாலெட்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ணுற மாதிரி. ஓகேவா, இந்த ஹாட் டோக்கன் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாட் காயின் மைனிங் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் இருக்கும். ஓகேவா, ஓகே, அது நாட் காயின், இது வந்து ஹாட் காயின். ஓகேவா, ஸோ அதை வச்சு தான் இதையும் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் எப்படி இது வந்து இப்போ தான் 21 hours நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்லி ஸ்டேஜ் ரொம்பவே. ஸோ எல்லோரும் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஓகே, எப்படி ஜாயின் பண்ணி மைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்திக்கலாம். ஜாயின் லிங்க் கொடுத்துருக்கோம் டெலகிராம் சேனலில். அந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேவா, க்ரியேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. ஓகேவா, கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். 100% வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 100% ஆனவுடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.01 ஹாட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கிளைம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ இது 100% ஃபுல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 100% கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களுக்கு மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா, எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட் காயின் மைனிங் மாதிரி தான். இதையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதில் பூஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லெவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா, இந்த உடன் ஸ்டோரேஜ் கொடுக்கறது மூலமாக இப்போதைக்கு நீங்கள் வந்து நம்ம வந்து லெவல் 1ல் இருக்கும். கிளைம் வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லெவல் 2 போனோம் அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் கிளைம் பண்ணால் போதும். ஓகேவா, டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அது நமக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அடிக்கடி போய் கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 0.2 ஹாட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து தான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மைன் பண்ணுங்கள். ஓகேவா, மைன் பண்ணுங்கள். 0.2 டோக்கன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்காங்க. ஓகேவா, அண்ட் இதில் 3 கேஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலகிராம் டாஸ்க்கு, ட்விட்டர் டாஸ்க்கு இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா, பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஹாட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த பூஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பிளேஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய மைனிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஓகேவா, எவ்ரி லெவலுக்கு உங்களுக்கு இந்த மைனிங்கோட டோக்கனோட வேல்யூ அதிகமாக கிடைக்கும். ஓகேவா, ஃபஸ்ட் லெவலுங்கிறது 0.01 டோக்கன் தான். செகண்ட் லெவலுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக 0.015 ஹாட் டோக்கன் பெர் ஹவருக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் இதில் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஹாட் காயின் வந்து தேவைப்படும். ஓகே, அண்ட் இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணியும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அதிகமாக. ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லெவல் கமிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 20% நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்க கிளைம் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு 20% வந்து பார்த்திங்கன்னா ஹாட் காயின் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும்.
அண்டு 5% வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரையாவது ரெஃபர் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அவங்க கிளைம் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு 5% வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ இதில் 2 லெவல் ஆஃப் ரெஃபர் கமிஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணியும் நீங்கள் அதிகமாக இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் ஃபுல் கைடு அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மைனிங் ப்ராஜெக்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ எந்தெந்த லெவல் போனால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஹாட் டோக்கன் மைனிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே.